டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோவில் போயிடலாமா? Yeah, I feel so dead inside. I wake up every night and I say fuck my life. Don't wanna try, but I still try for all the ones that wanna die. I hate this world, I hate existing. And my mental health is slipping. Reaper always trailing me, so I'm saying good riddance. Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு எந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா டெத் பார்ட் 4 சாரி டெத் பார்ட் 5, அதாவது லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் அவங்கள்ட்ட விளையாட போகிறது டெத் பார்ட் கேமு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பூந்து உள்ளே பூந்து போயிட்டு ஓரளவு நல்ல கடைசியில் அவன் வந்து தப்பிச்சு நம்ம இதுக்குள்ளே பூந்து நம்ம பதில் இருக்கிற இடத்துக்குள்ளே போகிறோம் கைஸ். ஸோ இந்த பார்த்தா முட்டு சந்தா இருக்குது. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் கட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ரைட் கட் பண்ணிட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நான் போகிறேன் பார்த்தீங்க. ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் ஓப்பனாக நீங்கள் இருக்கிற அந்த இதுக்கே போயிடலாம். ஸோ அந்த போய்னா அங்கே இப்படி ஒரு இந்த பக்கம் திருப்பி இன்னொரு பக்கம் திரும்பி அங்கே ஒரு டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ அந்த ஜிராஃபியோட நம்ம சின்னதாக போயிட்டு பின்னாடி பார்த்தா டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் போனால் இங்கே ஒரு டோர் இருக்கும். இதுக்கப்புறம் போனால் மேலே கீழே இருந்து போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பாதி நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஸோ பாதி நான் விளையாண்டுட்டேன். ஸோ அதுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ பாதி விளையாட மட்டும் ரெக்கார்ட் பண்ணி இது வந்து நடுவில் நிற்கணும். மண்டோட நடந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்து நடந்து பின்னாடி பக்கம் பார்க்காம அப்படியே பின்னாடி போகணும். பின்னாடி ஒரு டோர் வரும். ஸோ பின்னாடி அந்த டோர் இருந்ததுனா அப்புறம் கால் நம்மளுக்கு பசியில் வந்துடும். ஸோ டெத்தை வே அவுட்னா டெத்து தான் கைஸ். இப்போ டெத்துக்குள்ளே போனோம்னா டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ போவோம். நெக்ஸ்ட் பசில் என்னென்னு பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் பசில் எங்கே கிவ் அப்னா டிஃபீட் தான். ஸோ டிஃபீட் கொடுத்தோன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ க்ளோஸ் டு அந்த டோர் நான் திருப்பி அதை ரெக்கார்ட் பண்ண மாதிரிட்டேன். ஸோ க்ளோஸ் டு டெத்துன்னு என்ன வரும்? க்ளோஸ் டு டெத்துன்னா எனக்கு க்ளோஸ் டு டெத்துனா ரீபர்த்து கைஸ். க்ளோஸ் டு பத்துனா ரீபர்த் தான் கைஸ் வரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு இங்கே இருக்குது கைஸ் லாஸ்ட் சான்ஸ் தான். ஸோ மர்டர் தான் வரும். நான் தேவையில்லாமல் நடுவில் போயிட்டேன். ஸோ கரெக்டாக மர்டருக்குள்ளே தான் போகணும். இப்போ போயிட்டேன். ஐயோ கைஸ் மாற்றி போயிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். மர்டர் தான் நினச்சேன். சரி மர்டர் இருக்காது நினச்சிட்டு இப்போ இதுக்குள்ளே போயிட்டேன். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஜிராஃபியோட குள்ளமாக போயிட்டு ஐயோ எவ்வளோ நேரம் கைஸ். அப்புறம் திருப்பியும் அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே நான் பட்டப்பாடு எவ்வளோ நேரம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம சரி ஒழுங்காக பார்த்து கைஸ் மர்டர் இஸ் தி லாஸ்ட் சான்ஸ். அது போகிற வழியில் இருக்கும் பாருங்கள் மர்டர் இஸ் தி லாஸ்ட் சான்ஸ். திருப்பி பஸ்ஸுக்குள்ளே வந்து திருப்பி ஃபஸ்ட்டில் பண்ணேன். திருப்பி எத்தனை வாட்டி விளையாண்டாலும் ஸோ இது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சின்ன இந்த ஒரு லெவல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மர்டர் இஸ் தி லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம இதுக்கப்புறம் வேறு ஒரு லெவலுக்கு போயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்க கஷ்டமாக போய் இதுக்கப்புறம் எல்லா ரூமில் போய் தேடி எப்படியாச்சும் வெளியே போட பார்க்கலாம் கைஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போகிறது இந்தியன் பை 3D கேம். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு கேம் முடிக்க போகிறோம். ஸோ இந்த ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம். ஜோக்கர் மாட்டே வரானா பார்ப்போம். கடைசியில் ஜோக்கர் மாட்டே வரலன்னா நம்ம வெளியே போகலாமா கைஸ். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒரு கேம் விளையாடும்போது. கொஞ்சமாக நம்ம வெளியே போயிட்டு வேறு ஏதாச்சும் ரூம்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரிக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் இருக்க பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு, இன்னொரு வாட்டி திரும்பினோம்னா ஸோ உள்ளே வச்சுருந்தா முடிஞ்சு போனால் அங்கே ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ் லைட் நம்ம கையில் எடுத்துப்போம் கைஸ். இருங்க ஓகே எடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை அங்கே இப்படி போட்டோம்னா ஸோ டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதான். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு திருப்பி இந்த பக்கம் திரும்ப ஸோ ரைட் ஆகிடுச்சா ரொம்ப குப்பையாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா அவ்வளோதான். இப்போ திருப்பி இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். சாரி இங்கே நம்ம கிட்ட இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போவோம் கைஸ். ஏன்னா கீழே போனால் ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் லைட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க, செம்ம இருட்டாக இருக்குது. ஸோ இதில் ஜோக்கர் மட்டும் எங்கேருந்து வருவான்னு தெரியல. ஃபுட் ஸ்டெப் வேறு எனக்கு கேட்குது. பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னடா இங்கே போக வருது. ஐயோ பயமாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா 490 காயின் இருக்குது. சூப்பர் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா